Hi all, welcome back to my channel. This is Swati from Swastika Designs. இன்னைக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. இந்த சாரீஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா வந்து பிரித்து காட்டுறேன். இது வந்து காஞ்சி சில்க் சாரீ தான். வந்து லைட்டாக சில்வர் ஜரி புட்டா வந்திருக்கும். ஜரி புட்டா வந்த மாதிரி ஃபேப்ரிக்கு சாரீ. ஸோ சாரியோட லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஃபுல்லாக பிரித்து காட்ட முடியாது. சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளவுஸ் பெட் தான் வருங்க, ப்ளவுஸ் பெட் இது வரும். ஓகேங்களா, பார்டர் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் வரும். பார்டர் வச்சு கீச்சா செக்ஸில் வந்திருக்கும். இது வந்து ஒரு சில்க் காட்டன் இது. பட் ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே கீச்சா செக்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். பார்டர் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருக்காங்க, மேக்ஸி கவுனு. அதுதான் பண்ணுறோம். பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. பட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்டிச் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும். இதே கலர் பேட்டர்னில் நான் இன்னொரு ஒரு சாரீ எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு எடுத்திருந்தேன். ஏதாவது இந்த கலர் பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கலர் பேட்டர்னில் என்கிட்ட சாரீஸ் கிடையாது. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். இதுவும் சில்க் காட்டன் தான். சில்க் காட்டனில் இந்த பார்டர் வந்திருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ராயல் லுக் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த வாட்டி சாரீஸில் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. அதனால அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பண்ணிக்கலான்ட்டு. சாரீ வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பேட்டர்ன்டு ப்ளவுஸ் தான் போட போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைனா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறது. பட் கண்டிப்பாக பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறேன். பட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அழகாக இருந்தது. இல்லை கலர் பேட்டர்ன்ஸ் நிறைய இருந்தது. சாரீ காஞ்சி சில்க் ஜரி சில்க் வந்த மாதிரி ஃபுல்லாகவே சில்வர் ஜரி வந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட்ஸு. சாரீ வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ப்ளவுஸ் இதுவாங்க, ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து இது லைட்டாக குட்டி புட்டாஸ் வந்த மாதிரி. பட் சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பிரிண்ட் வந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து இதுவுமே காஞ்சி சில்க்கு தான். இதில் கோல்டு சரி அண்ட் சில்வர் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கோல்டு சரி, இந்த இடத்துல இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சில்வர் சரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து பியோர் காட்டனு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சரு, அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே தெரியுது. ஸோ 2 வந்து பில்லோ கவர், ஈச் வந்து 60. இது வந்து சிங்கிள் பெட்ஷீட் போத்திக்கவும் செய்யலாம், நீங்கள் பெட்டு மேலேயும் போட்டுக்கலாம். இது அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க பார்க்கும்போதே. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் 300 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து 210, இன்னொன்று வந்து 300 நினைக்கிறேன். ப்ரைஸு பில்லில் செக் பண்ணதான் தெரியும்.
பிரிண்ட்ஸு காடா கிளாத் மாதிரி இருக்குது இந்த ஃபேப்ரிக்ஸ், அதில் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த பிரிண்ட்ஸ்லாம் போகாதுன்னு சொன்னாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பெட் மேலே போடும்போது அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 210. ஆக்சுவலி லைக்ரா பேண்ட்டு, ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்டு, காட்டனு, ஒரு 3 கலர் வாங்கினேங்க. எனக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா பெரிய சைஸ்க்கு வாங்கி நம்ம சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஈச் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 305. இந்த பேண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேடி தேடி வாங்கினேன். ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேண்ட் வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால லெகின்ஸ்லாம் நான் சுத்தமாக யூஸே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால ஒரு 4 கலர்ஸுங்க. அப்பப்போ 2 பேண்ட் எடுத்தால் கூட கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒயிட் எடுத்தேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஃபுல்லாகவே லைக்ரா ஃபேப்ரிக். இது வந்து ஸ்கின் கலர். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பாருங்கள், நல்லா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு 300 to 350 இருக்கும் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ். இந்த 3 பேண்ட் எடுத்தேங்க, பர்சனல் யூஸ்க்கு தான் எடுத்தேன். இதில் வந்து இங்கே வந்து இன்ஸ்கர்ட் சூப்பராக இருக்குங்க. ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஒரு 150, 170, 180 அப்படி சொல்லிட்டு இன்ஸ்கர்ட் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 150. இந்த இந்த இன்ஸ்கர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 170. ஸோ இதில் லைட்டாக கீழே வந்து எம்ப்ராய்டரி இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து அங்கே போனால் இன்ஸ்கர்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அவளோட பாட்டுங்க, கிளைண்ட்டுக்கு எடுத்தது எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக எனக்கு தான் பர்சனல் யூஸ்க்கு எடுத்தது, மேக்ஸீஸு. இது வந்து ப்ளவுஸ் வந்து ஹக்கோபா பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக வாங்கினது. ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல பியூட்டிஃபுல் பிரிண்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து லைட் க்ரீனு, சிலது 85, 100, 105, 120, மேக்ஸிமம் 120, 130 தாங்க ரேஞ்சு. ஃபுல்லாகவே ஃபேப்ரிக்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். மேக்ஸி தைச்சா அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ்டாகவே எடுத்தேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே ஈச் 4 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் மேக்ஸி போடுறதுக்கு தான் தைக்கிறேன்றதுனால 4 மீட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் பியூட்டிஃபுல் பிரிண்ட்டுங்க. அழகாக ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு இந்த வாட்டி வந்து சாரியை விட ஃபேப்ரிக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வீராஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தேன். அது வந்து சேம் கலரில் இருந்ததுனால எனக்கு அது பிடிக்கல. ஸோ இதுக்கு வந்து சரி ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டு பட் இதாக இருந்தது. 1.30 மீட்டர் 1 மீட்டருக்கு வாங்கிட்டு வந்தேன். 1.5 மீட்டர் இருந்தது. இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ப்ளூ. இந்த ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து இது வந்து காடா கிளாத்லேயே பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேப்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஜெயச்சந்திரனில் பார்த்துருக்கேன், தாம்பரம் ஜெயச்சந்திரனில். ரொம்ப ப்ரைஸ் கூட இருந்தது, 185 என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துட்டு வாங்காமல் வந்துட்டேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் கிடச்சவொடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்.
வாங்கிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டால். இதுக்கு நீங்கள் லைனிங்கே வைக்க தேவையில்லை. கிளாத்தே நல்லா சாஃப்ட்டு திக்காக இருக்குது. வேணும்னா யோக்குக்கு வேணால் லைனிங் வைக்கலாம். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணி போட்டேன்னா எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பட்டிக் பிரிண்ட்டு 120 மீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாங்க 120 மீட்டர். இதுவும் நல்லா சாஃப்டாக இருந்தது. இந்த கலர் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த வாட்டி பல்காக வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் தாங்க போக முடியும். அங்கே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் இருக்கும் போது போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த வாட்டி ஃபுல்லாகவே எனக்காகவே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்த்டே வர்றதுனால எனக்காகவே எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்ன வீடியோஸே அப்லோட் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.